بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான்: வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை சொன்னார்களோ அதை எடுத்து நடந்து கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தவிழ்ந்திருக்க சொன்னார்களோ அவர்களை விட்டும் தவிழ்ந்திருந்து கொள்ளுங்கள், எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடுமையானது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஆக ஈமான் கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய போதனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை வழிமுறையும் ஒவ்வொரு ஹதீஸும் பலவிதமான அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியது என்பதை நடைமுறை வாழ்க்கையை வைத்து பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அன ஊதீது பி ஜவாமில் கலீம், நான் ஒரு வார்த்தைக்கு பல பொருள் அடங்கியிருக்கக்கூடிய வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளேன். நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தை என்பது அந்த நேரத்திலே மட்டுமல்ல எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு உண்டான ஒன்றாக இருக்கக்கூடியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் ஜும்மா உரைகளின் போது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்லுகிற போது சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையானது என்ற செய்தியை ஞாபகப்படுத்தப்படுகிறது. அந்த நம்பிக்கை முஸ்லிமான மூமினா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த லட்சக்கணக்கான ஹதீஸ்களிலே அந்த ஹதீஸுடைய தரத்தை ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் நமக்கு தரம் பிரித்து அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை நமக்கு தெளிவுபடுத்தி இந்த ஹதீஸு முழுமையாக நம்பிக்கைக்குரியது, இதை நாம் முழுவதுமாக பின்பற்றி வாழ வேண்டும், இந்த ஹதீஸில் சில குறைபாடுகள் இருக்கிறது, இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளை பிந்திய காலகட்டத்திலே வாழ்ந்த மேன்மக்கள் நமக்கு தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து தான் இன்று உலகத்திலே எந்த கல்வி ஞானமும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்களா என்று ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் அதில் இருக்கிறோம், முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன? குர்ஆனுடைய போதனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் பின்பற்றி வாழ வேண்டும்
இதுதான் உலகத்திலே நாளை மறு உலகத்திலே ஈடேற்றமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கக்கூடிய அந்த பேர் அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது பாருங்கள், அது குர்ஆனுடைய வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் நம்முடைய கையில் இருக்கிறது, 30 ஜுஸு 114 சூறாக்கள் உலக அளவிலே எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது வஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹி என்று சொன்னால் குர்ஆனுடைய போதனைகள். இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, அவர்களுக்கு வஹியாக அது சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் வஹி. அது குர்ஆனை எப்படி நாம் முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டுமோ அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகள், அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்று ஒரு தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், நன்மை என்பது நல்ல பழக்க வழக்கங்கள். உன்னிடத்தில் என்னென்ன நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அதுதான் நன்மைக்குரியது. என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ இதுவெல்லாம் நன்மைக்குரியது. தீமை என்றால் என்ன என்று கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிற போது, எதை செய்தால் மக்கள் உன்னை வெறுப்பார்களோ, எதை செய்தால் மக்களுக்கு மத்தியிலே செய்தால் மக்கள் அதை வெறுப்பார்களோ அதுதான் தீமை. ரொம்ப தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு மட்டுமல்ல, உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. இப்போ நாம் ஒரு பாவம் செய்கிறோம், நாம் ஒரு தீமை செய்கிறோம், மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக செய்ய மாட்டோம், மறைமுகமாக செய்து கொண்டிருப்போம். இதை மக்களுக்கு மத்தியிலே தெரிந்தால் நம்மை கேவலமாக நினைப்பார்கள், நம்மை இழிவாக நினைப்பார்கள், நம்மை தவறாக நினைப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம் பாருங்கள், இதுதான் தீமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னால் எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ தீமையுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சூட்சமான முறையில் சொல்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் நீ எதை செய்தால் மக்கள் உன்னை வெறுப்பார்களோ அதுதான் தீமை, அதை செய்யாமல் இருந்து கொள், அதுதான் உனக்கு நல்லது. என்னென்ன நல்ல பழக்க வழக்கம் உன்னிடத்தில் இருக்கிறதோ அதான் நன்மைக்குரியது. இது ரெண்டையும் உன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிக்கொள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது வேறு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் உள்ள ஒன்று. உனக்கு விரும்பக்கூடியதையே உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்பு, அப்போதான் உண்மையான மூமினாக ஆகுவாய். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நபிமொழி இது. பல ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள், ஒவ்வொரு அர்த்தங்கள், எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதில் இது ஒன்று. நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதையே என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு, மூமின் சகோதரருக்கு விரும்ப வேண்டும், அப்போதான் உண்மையான மூமின் என்று சொன்னார்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நபிமொழி இது. உதாரணத்துக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். என்னை பற்றி புறம் பேசினால், என்னை பற்றி கோள் சொன்னால், என்னை பற்றி அவதூறு சொன்னால், என்னை பற்றி இல்லாத பொல்லாத சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேனா? அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு விரும்ப மாட்டேனோ இதுபோல் இன்னொரு முஸ்லீமை நாம் பேசக்கூடாது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இது வரும். உதாரணத்துக்கு தான் இதை சொல்லுகிறேன். 4 பேருக்கு மத்தியில் என்னை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறேன். அதே போல் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர் 4 பேருக்கு மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு செய்தி கூட எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். அது கூட இந்த ஹதீஸுடைய பின்னணியிலே பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே மாதிரி உள்ள அர்த்தங்கள் போய்கொண்டே இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பல பொருள், பல அர்த்தங்கள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள். அதற்கு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய வீட்டில் ஒரு தேவை வைக்கிறேன், என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு தேவை வைக்கிறேன். அப்படி தேவை வைக்கிற போது முறையாக நான் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவர்களை முறையாக சென்று அழைக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. விருந்துக்கு அழைப்பது என்பது இது ஒரு வழிமுறை. இப்போ இடையில நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கிறோம், அல்லது கடைக்கு போகிறோம், அல்லது வேறு எங்கேயாவது நிற்கிறோம். அந்த நேரத்தில் சொல்வார்கள்,
இப்படி சொல்லுகிற போது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. மறந்து போயிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அது உள்ளே நான் போக வரவில்லை. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த நேரத்தில் என்னிடத்தில் அவர் சொல்லுகிற போது அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு வீடு இருக்குதா, நான் வீட்டில் தானே இருப்பேன். அவர் வீட்டில் சொல்லலாமே, நான் கடைக்கு போனேன், அந்த கடையில் அதை வாங்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் எனக்கு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்தார், அந்த நேரத்துக்கு வீடு குடி போகிறதுக்கு அழைப்பு கொடுத்தார், எனக்கு வீடு இருக்கிறது, வீட்டில் சொல்ல வேண்டியதானே என்று அவர் எதிர்பார்க்கிறார். சரிதான், அவர் எதிர்பார்ப்பது சரிதான். இப்போ இதை நான் எனக்கு விரும்பக்கூடியதை இன்னொருவருக்கு விரும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்கள், இதே போல நாம் இன்னொரு தேவை நமக்கு வைக்கிற போது நாம் ஒருவரை கடையிலேயோ அல்லது வெளியிடங்களிலோ பார்த்து அந்த மாதிரி மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், மகளுக்கு திருமணம் எடுத்திருக்கிறேன், வந்து விடுங்க என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் செய்கிறோம். ஆனால் எனக்கு வருகிற போது அது எனக்கு பாதகமாக நான் எடுத்துக்கொள்கிறேன், மற்றவருக்கு வருகிற போது அது சாதகமாக எடுத்துக்கொள்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதையே இன்னொரு முஸ்லிமுக்கு நீ விரும்ப வேண்டும். அப்படி விரும்பினால்தான் உண்மையான மூமீன். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களுக்கு பல அர்த்தங்கள் உள்ளே அடக்கி இருக்கிறது. இதே மாதிரி பல ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். வாழ்க்கைக்கு தேவையான அழகிய வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். உக்பத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். மன் நஜாத், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நான் ஈடேற்றமான முறையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான முறையில் வாழ்வதற்கு என்ன வழி, அந்த வழிகளை எனக்கு சொல்லுங்கள், நான் அதை பின்பற்றுகிறேன் என்று கேட்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 3 விஷயத்தை சொன்னார்கள். அம்சிக் அலைக்க லிசானக்க, அம்சிக் அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள். நீ உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டால் நீ உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி ஈடேற்றமான முறையில் வாழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழியை சொல்லுகிறார்கள். நாவை எப்படி நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது? இப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, சண்டை சச்சரவுக்குள்ள விஷயங்களை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே உள்ளடக்கி வந்திருக்கிறது. இதையெல்லாம் நீ தவிழ்ந்து கொண்டால் நீ சந்தோஷமாக உலகத்தில் வாழலாம், மறுமையிலே உலகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளைக்கு ஒரு மனிதன் நரகத்துக்கு போவதற்கு அவனுடைய நாவு தான் முதல் காரணம் என்று சொன்னார்கள். நரகத்துக்கு போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையை செய்யாத போது நரகத்துக்கு போவோம், ஹராமான செயல்களை செய்தால் நரகத்துக்கு போவோம். இதுவெல்லாம் ஹதீஸ்களிலே குர்ஆன் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதன் நரகத்துக்கு போவதற்கு முதல் காரணம் என்னென்று சொன்னால் அவனுடைய நாவு தான் காரணம். அந்த நாவை அவன் சரியான முறையில் பயன்படுத்தினான் என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலையும் சரி நாளைக்கு மறு உலகத்திலும் சரி ஈடேற்றமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். எது தேவை எது தேவையில்லை, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது, இந்த பேச்சை பேசினா நல்லதா கெட்டதா, இப்படி நீ உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் இந்த முடிவை எடுத்துக்கொண்டால் நீ நல்ல முறையில் வாழலாம். இந்த ஹதீஸுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அதான் நான் ஞாபகப்படுத்த வந்த செய்தி. ஒரு செய்தியை படிக்கிறேன். மனநல மருத்துவர் இடத்துல ஒருவர் பேசுகிறார், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, மனக்கவலை மன அழுத்தம் இப்படி பல பிரச்சனை இருக்கிறது, சந்தோஷம் என்றால் என்ன, அதுக்கு என்ன வழி இருக்கிறது என்று நான் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு சந்தோஷ மகிழ்ச்சியே இல்லை, நான் என்ன செய்வது? மனநல மருத்துவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவையில்லாத விஷயத்தை நீ பேசாத, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாத விஷயத்தை பேசாத, இதை மட்டும் நீ செய்தால் போதும், உனக்கு எல்லாமே சரியாகிவிடும். இப்போ பல பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால் நீ தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாய். அது பேசுவதன் காரணமாக உனக்கு மன உளைச்சல், மனக்கவலை, பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உன்னுடைய நாவை நீ சரியாக வைத்துக் கொண்டா என்று சொன்னால் உனக்கு மனக்கவலையோ மன அழுத்தமோ எதுவுமே ஏற்படாது என்று ஒரு மனநல மருத்துவர் சொன்ன செய்தியை படிக்க முடிந்தது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பாருங்க. யார சொல்லலாம், நான் உலகத்திலே மறு உலகத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும், அதற்கு என்ன வழி? அம்சிக் அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள். உனக்கு எது பேச வேண்டும் எது பேசக்கூடாது என்ற அந்த முடிவை எடுத்துக்கொண்டு நீ செயல்பட்டால் அது உனக்கு ஈடற்றமான வாழ்க்கையை பெற்றுத்தரும். இப்போ இந்த ஹதீஸ் இன்னொரு கோணத்தில் யோசித்து பார்ப்போம்.
இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மருத்துவர்கள் இதை சொல்லாமலே கிடையாது, இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதை சொல்லாத டாக்டரே கிடையாது. முந்தைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு 40 வயசு, அந்த 45 வயசு 50 வயசு வந்து விட்டது என்று சொன்னால் சாப்பாட்டு விஷயத்தில், உணவு விஷயத்தில் உப்பு, உரப்பு, புளிப்பு இந்த மாதிரி என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வார்கள். இப்போ அப்படிலாம் கிடையாது. நாமெல்லாம் எந்த செய்தியும் படிக்காமலும் கிடையாது, எதுவும் பார்க்காமலும் கிடையாது. படிக்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாமே பார்க்குறோம். சமீபத்திய ஒரு ஆய்வு என்ன சொல்லுகிறது தெரியுமா? சிறு வயது இளைஞர்கள் 20லிருந்து 25, 30 வயசு இளைஞர்களெல்லாம் அதிகமான முறையில் ஹார்ட் அட்டாக்கு பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அவர்களே சொல்கிறார்கள். இப்போது உண்டான அந்த உணவு வகைகள் தான் அதற்கு அடிப்படையான காரணம். நல்ல முறையில் ருசியாக சாப்பிட வேண்டும் என்று அடிப்படையில் அவர்கள் சாப்பிடார்கள் பாருங்கள். அதில் பல்வேறு விதமான கலப்படங்கள் மேற்கொள்கிறார்கள், பல காரணங்களை சொல்கிறார்கள். அந்த உணவு வகையில் மனிதனுடைய தீங்கு ஏற்படக்கூடிய எல்லாமே இருக்கிறது. ஆனால் ருசிக்காக நாம் சாப்பிடுகிறோம். அதை சாப்பிடுவதன் காரணமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகிறது, ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. இது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல். இந்த காலகட்டத்திலே பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் அந்த காலகட்டத்தில் கேட்ட தோழருக்கு தோதுவான முறையில் சொல்லப்பட்டது. அப்போது என்ன? தேவையில்லாத பேசாதீங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, அடுத்தவங்கள மீது இட்டு கட்டி பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க, கேலி கிண்டல் பண்ணாதீங்க, நக்கல் நையாண்டி செய்யாதீங்க என்று எல்லாமே இருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் அம்சிக்க அலைக்கு லிசானக்க, உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அது அந்த காலகட்டத்தில் அந்த தோழருக்கு அந்த சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டது. இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், அம்சிக்க அலைக்கு லிசானக்கு என்று சொன்னால் நமக்கு எது தேவையில்லையோ அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பாருங்கள். ஆனால் ஊத்தியது ஜவாமில் கலீம், நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த ஒரு வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்கும், பல காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய பயன்பாடு இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை சொல்கிறார்கள், உங்கள் நாவை கட்டுப்படுத்திக்கோங்க, உங்கள் நாவை கட்டுப்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கட்டுப்படுத்தலை என்பது வேறு விஷயம், அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இன்றைக்கி பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லாத ஆள் கண்டுபிடிக்கணும், அதான் யதார்த்தமான உண்மை. நாம் என்ன செய்கிறோம்? எண்ணெய் உணவு அதிகமாக சாப்பிடுகிறோம், அந்த பொரிக்கப்பட்ட உணவுகள் அதிகமாக சாப்பிடுகிறோம், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவை அதிகமாக சாப்பிடுகிறோம், இனிப்புள்ள வகைகளை அதிகமாக எல்லாம் சாப்பிட்டு விட்டு கடைசி என்ன செய்கிறோம் தெரியுமா? இதுக்கு ஒரு மாத்திரை இருக்கிறது, இந்த மாத்திரையை போட்டு விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இந்த கொலஸ்ட்ரால் ஏறாமல் இருப்பதற்கு, சுகர் ஏறாமல் இருப்பதற்கு, பிபி ஏறாமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரை. இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிக்க அலைக்கு லிசானக்க, உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள், தேவையில்லாத பேசாத, உன்னுடைய உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த உணவை சாப்பிடாது என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையானது, சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து சொல்கிறார்கள், வல் யசா பைத்தக்க, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாத, ஈடேற்றமான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2வது வழி, உன் வீட்டில் இரு, அவசியமாக தேவை என்றால் வெளியே போ, இல்லை என்றால் வீட்டில் இருந்து கொள். பிந்திய காலகட்டத்தில் இந்த ஹதீஸை சில நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே முஸ்லிமுக்கு மத்தியில் ஒரு போர் ஏற்பட்டது. அந்த போரின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை சஹாபாக்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் இதை பின்பற்றுகிறார்கள். எப்படி பின்பற்றுகிறார்கள்? இப்போ 2 பேருமே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அணியிலே இருக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு அணியிலே இருக்கிறார்கள். இப்போ இடைப்பட்ட நேரத்தில் சில சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். இப்போ யாருக்கு நாம் ஆதரவு கொடுப்பது, யாரோடு சேர்ந்து போர் புரிவது? அப்போ அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்கிறார்கள், வல் யஸா பைத்துக்க, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாத, வீட்டில் இருந்து கொள். பல குழப்பமான ஒரு சூழ்நிலை வருகிற போது, பலவிதமான பிரச்சனைகள் வருகிற போது அதற்கு வழி என்ன என்று சொன்னால் நாம் வீட்டில் இருப்பது சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதற்கு பல ஆழமான அர்த்தங்கள் உண்டு, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒன்று. வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே எல்லா பிரச்சனையும் வந்து விடுகிறது.
தேவையில்லாத பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகள், அப்படி இப்படி என்று எல்லாமே வந்து விடுகிறது. அவசிய தேவைக்கு போனோமா, அதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்தோமா இருந்தோமா என்று இருக்க வேண்டும். உழைக்க போனோமா, உழைத்தோமா, வீட்டுக்கு வந்தோமா இருந்தோமா என்று இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறை என்பது ஈடேற்றமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து மூன்றாவதாக சொன்னார்கள், வபக்கி ஹத்தியத்திக்க, உன் வாழ்க்கையில் நீ தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஏதாவது பாவம், குற்றம், தீமைகள் செய்திருப்பாய். அதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள். அதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு தௌபா செய்து கொள். அல்லாஹ் தஆலா உனக்கு ஈடேற்றமான வாழ்க்கை உலகத்திலையும் கொடுப்பான், மறு உலகத்திலையும் கொடுப்பான். இதற்கு ஹதீஸ்களிலே பார்க்கிற போது பல்வேறு செய்திகளை பார்க்க முடிகிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது பல்வேறு செய்திகளை பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரிந்தது, சும்மா அவர்களில் அடிக்கடி பேசப்பட்டது, நாமெல்லாம் கேள்விப்பட்டது, அந்த தொடர்பு இருந்தால் நமக்கு உடனே இது தெரிந்து கொள்ளும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு செய்தி தான் நான் இப்போ ஞாபகப்படுத்த போகிறேன். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபர் வழியாக செல்வார்கள். யாரு? சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். 2-3 சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. மேற்கொண்டு அமல்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் சஹாபாக்கள் அப்படி இருந்தது கிடையாது, அது வேறு விஷயம். சொர்க்கம் இருக்குது என்பதற்காக வேண்டி யதார்த்தமாக இருக்கவில்லை. அதை நினைத்து அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இன்னும் நன்மைகள் என்ன செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் சஹாபா பெருமக்கள், நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், சொர்க்கவாதி, கபர் வழியாக செல்வார்கள். தாடியிலிருந்து அப்படியே அந்த கண்ணீர் வடிந்து நெஞ்சிலிருந்து கீழே விழக்கூடிய அளவுக்கு அழுவார்கள். நாமெல்லாம் என்றைக்கு அழுவ போகிறோன்னு தெரியல. நானும் சரி, நீங்களும் சரி, நம்மளாம் யதார்த்தமாக அந்த காலத்தை கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். அந்த மேன்மக்கள், அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் ஒரு உண்மையை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். நாம் இன்னும் புரியலை. புரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. என்ன புரிந்தார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதே கிடையாது. இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் வாழப்போவதே கிடையாது. மரணம் நமக்கு முதுகுக்கு பின்னால் தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, தயார் நிலையில் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் சரி, எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் சரி, நமக்கு மரணம் வரும், நாம் இறந்து போவோம். அது மட்டும் அவர்களுடைய சிந்தனை கிடையாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறு உலக வாழ்க்கை. அது நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே அழிவே கிடையாது, அங்கே முடிவே கிடையாது, நிரந்தரமாக இருப்போம். அப்போ அந்த வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த சிந்தனை தான் நபித்தோழர்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு இருந்தது. அப்போ அதன் காரணமாகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கபர் வழியாக செல்லக்கூடிய சமயத்தில் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். காரணம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் கபர் வழியாக செல்லக்கூடிய நேரத்தில் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள், மற்ற நேரத்தில் அழுவது கிடையாதே? அவ்வளவு மன்சில், இதான் முதல் வீடு. நம்ம கபரில் அடக்கம் செய்யப்படுறோம் பாருங்கள், இதான் முதல் வீடு. உலகம் அழிந்ததுக்கு பிறகு தான் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் நம்ம ஒன்று கூட்டுவான். அது வரைக்கும் இந்த கபரில் நாம் இருப்போம். நல்லறங்கள், நன்மைகள் செய்தால் இந்த கபர் விசாலமாக இருக்கும். நமக்கு சொர்க்கத்தினுடைய அந்த காற்று அப்படியே நமக்கு இதமாக இருக்கும், விசாலமாக இருக்கும், ஒளி பொருந்தியதாக இருக்கும். நாம் பாவம், தீமைகள் செய்தோம் என்று சொன்னால் இந்த கபர் நெருக்கி கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கவனத்தில் வைத்து சொல்கிறார்கள். அந்த நெருக்கக்கூடிய சமயத்தில் வலதுபுறம் இருக்கக்கூடிய விலா எலும்பு இடதுபுறமும், இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த விலா எலும்பு வலதுபுறமும் வந்து அப்படியே இப்படி போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்து சொன்னார்கள். இது மட்டுமல்ல, பாம்பு தீண்டும், பல்வேறு விதமான வேதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் உலக அழியக்கூடிய காலம் வரைக்கும் நான் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பேனே, இதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். நாளைக்கு மறுமையில் ஈடேற்றமான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதே என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபர் வழியாக செல்லக்கூடிய சமயத்தில் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு வருகிறேன். ஈடேற்றமான வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு சஹாபி உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் 3 வழியை சொன்னார்கள். அம்சிக் அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத. இந்த காலத்தில் சொல்லணும்னா தேவையில்லாத உன்னுடைய உடலுக்கு தீங்கு ஏற்படக்கூடியதை சாப்பிடாத, பொருந்துக்கொள்ளும். 2வது சொன்னார்கள், உன் வீட்டில் இரு,
அவசிய தேவைக்கு வீட்டை விட்டு வெளியே போ, உழைப்பதற்காக வெளியே போ, அது முடிந்ததற்கு பின்னால் வீட்டுக்கு வந்து விடு, வீட்டில் இருந்து கொள், இது உனக்கு நல்லது. மூன்றாவது சொன்னார்கள், நீ செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் உலகத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள், அதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிரு, அல்லாஹ் தஆலா உனக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை கொடுப்பான். அப்போ நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு செய்திகளையும், இந்த சொல்லப்பட்ட 3 செய்திகள் இருக்கிறது பாருங்க, இந்த 3ஐயுமே சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், 10 சஹாபாக்களில் அவர்கள் முதன்மையாக சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய வாயிலே கூழாங்கற்களை போட்டு கொண்டிருப்பார்கள், சின்ன சின்ன கற்கள் ஆற்றிலே கிடக்கும், சின்ன ஒரு மாதிரி கல், சின்ன சின்ன கற்கள் வாயிலே போட்டிருப்பார்கள். ஏன் உங்களுடைய வாயிலே அந்த கூழாங்கற்களை போட்டிருக்கு என்று கேட்டபோது, இந்த வாய் தானே தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்குது, இந்த வாய் தானே என் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது, இந்த வாய் தான் எனக்கு பலவிதமான பாவமான பேச்சுக்களை பேச சொல்லுகிறது, வாயிலே கல்லை போட்டு விட்டேன் என்று சொன்னால் பேசுவதற்கு வேலை கிடையாது, அதன் காரணமாக நான் இப்படி இருக்கிறேன், நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னபோது பல சஹாபாக்கள் பல்வேறு விதமான வழிமுறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். சிலர்கள் அமைதியாகவே இருப்பார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சமத நஜா, யார் ஒருவர் அமைதியாக இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அற்புதமான நபிமொழி, அற்புதமான ஹதீஸ். எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுவதல்ல, எது தேவை எது தேவையில்லை, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது, எந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டும் எந்த நேரத்தில் பேச வேண்டும், மார்க்கம் சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும், பேசக்கூடிய நேரத்தில் பேச வேண்டும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், எந்த நேரத்தில் எப்போது பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுவதான் புத்திசாலித்தனம். எல்லாம் தெரியும் என்று பேசுவதல்ல, சரியான நேரத்தில். அது நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுவதல்ல பேச்சு. அந்த நேரத்தில் ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள், சரியான கருத்து, அப்போது நீங்கள் இதை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது பாருங்கள், அந்த நேரத்தில் பேச வேண்டும். அது வரைக்கும் அமைதியாகத்தான் இருக்கணும். அப்படி அமைதியாக இருப்பது ஈடேற்றமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்று சொன்னபோது சஹாபாக்கள் பெரும்பாலும் வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தால் இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதிகமான நேரங்களிலே அமைதியை கடைபிடிப்பார்கள், குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள், திக்ரு செய்து கொண்டிருப்பார்கள். இதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடேற்றமான வாழ்க்கை குறித்து சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலே பார்க்கிற போது சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுது ஜுன்னத்தக்கும், உங்களுடைய கேடயங்களை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஹுது ஜுன்னத்தக்கும், யா ரசூலல்லாஹ் எதிரி யாராவது வந்து விட்டார்களா, எதிரி படை வந்து விட்டதா, போர் புரிய போக வேண்டிய இருக்கிறதா, அதனால்தான் அந்த கேடயத்தை எடுத்து வைக்க சொல்கிறீர்களா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதெல்லாம் கிடையாது. ஹுது ஜுன்னத்தக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசல் இருக்கிற போது அல்லது காலை மாலை நேரங்களிலே அல்லது இரவு தூங்கக்கூடிய சமயத்திலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதுதான் உங்களுடைய கேடயம். அதிகமாக இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். குன்ன பாக்கியாத்து சாலிஹாத், இதுதான் நிரந்தரமான நன்மையை பெற்று தரக்கூடியது. ஈடேற்றமான வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கையிலே இந்த திக்ருகளை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள் என்று அந்த தோழருக்கு சொன்னதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்போ அமைதி என்கிற போது இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய நாவை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது, எப்படி வைத்துக் கொள்வது, தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதும் தவிர்த்து கொள்ள வேண்டும், தேவையான பேச்சுக்கள் பேச வேண்டும். அப்படி பேசக்கூடிய சமயத்தில் கூட அது நன்மையா தீமையா என்று யோசித்து பேச வேண்டும். இதுதான் ஈடேற்றமான வாழ்க்கைக்குண்டான வழி. அடுத்து இந்த திக்ருகளை ஓதுவது என்பது ஈடேற்றமான வாழ்க்கையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்பட்ட ஹதீஸ்களினுடைய சுருக்கம் இதுதான். உலகத்தில் நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி தான் வாழ வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்கிற போது அந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை பெற்றுத்தராது. கவலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை, அதைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்து விட்டு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்களே, அது அந்த காலத்துக்கு பொருந்துச்சு, இந்த காலத்தில் சரியாக இருக்கிறதே, நாம் இந்த காலத்தில் இதை பின்பற்றி வாழ்வோமே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது சந்தோஷமான மகிழ்ச்சியாக மனநிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இதையெல்லாம் பின்பற்றி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் இப்போது ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். சொன்ன நானும் கேட்ட நீங்களும் வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ் சொன்னது எப்படி முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படி சஹாபாக்கள் முழு மூச்சாக பின்பற்றி வாழ்ந்தார்களோ, அந்த அடிப்படையில் நாமும்
குர்ஆனுடைய போதனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான நடைமுறைகளையும் பின்பற்றி வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.